அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் ராஜராஜ சோழன் சிலம்ப கூடத்துடைய பயிற்சியாளர் ஜெகதீசன். நான் சிலம்ப பயிற்சியாளராக 20 ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ என்னென்னா, என்னுடைய யூடியூப் சேனலுடைய முதல் வீடியோ. இந்த வீடியோவை உங்களுடைய பேராதரவை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆசான்களும் ஆயுதங்களும் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான். என்னுடைய முதல் ஆசான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கண்ணப்பா ஆசான் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக என்னுடைய இரண்டாம் ஆசான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சண்முகையா அவர்களுக்கு. ஏன்னா நான் வளர்ந்ததுக்கான அவர் ஒரு மிகப்பெரிய பங்கு. ஏன்னா அவர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊக்குவித்தா தேக்குப்பாங்கிற மாதிரி. ஏன்னா இந்த அளவு ஊக்குவித்தவர் அவர் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவருடைய மகன், என் உடன்பிறவா அண்ணன் வெங்கட்ராமன் ஐயா, கலை சுடர்மணி எலும்பு முறிவு வைத்தியர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு. ஏன்னா இந்த ராஜராஜ சோழன் சிலம்ப கூடத்துடைய பேர் வச்சது அவர் தான். இந்த சமயத்தில் அதை நான் ஞாபகப்படுத்தணும். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என் 4வது ஆசான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த சூரியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு. அவர் ஒரு நாடோட ஆசான். என்ன அவ்வளவு பயிற்சிகள் எனக்கு கொடுத்துருக்காரு. அவ்வளோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பண்ணியிருக்கார். அவருக்கும் என்னுடைய இந்த சமயத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கக்கூடிய மோகன் ஆசான், என்னுடைய அடிமுறை ஆசான். அவர்களுக்கு இந்த டைமில், ஏன்னா அவர்கிட்ட நிறையா பயிற்சி எடுத்திருக்கேன், அவருக்கும் இந்த டைமில் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக என்னுடைய ஆசான்கள் மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள், ஏன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், எனக்கு பேருதவியாக இருந்தக்கூடிய தஞ்சாவூரை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக நாகர்கோவில் சேர்ந்த சுபாஷ் பயிற்சியாளர் அவர்களுக்கும் இந்த வீடியோ மூலிமா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக, ஏன்னா இந்த குருவுக்கு முதல்ல நான் மரியாதை செலுத்த நம்ம எந்த ஒரு பண்ண முடியாது. ஏன்னா குருவாத வித்தை குருட்டு வித்தை. ஏன்னா அவனுடைய நேரடி பார்வையில் தான் அந்த பயிற்சியெலாம் பெற்றிருக்கிறேன். அதனால் குருவுக்கு முதல் முறையாக எனக்கு என்னுடைய கூடான கூடிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இப்போ இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் நாங்கள் எது மாதிரியான பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நெடுங்கம்பு பயிற்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்திங்கன்னா சிலம்பத்தோடைய முதலடி நாங்கள் என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நெடுங்கம்பு பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேல்கம்பு பயிற்சி, சிறுத்தாக்கோல் பயிற்சி, குறுந்தடி பயிற்சி, பிச்சுவா பயிற்சி, அருவா பயிற்சி, வாழ்க்கை பயிற்சி, கண்டங்கொடாரி பயிற்சி, கட்டாரி பயிற்சி, மான்கொம்பு பயிற்சி, கொப்பட்டா பயிற்சி, கதாயுதம் பயிற்சி,
சுருள்வாள் பயிற்சி, வளரி பயிற்சி, இது மட்டும் இல்லாமல் சித்திரை சிலம்பம், அது அலங்கார சிலம்பம் சொல்லக்கூடிய சக்கரா, ஸ்டாரு ஆகிய தராசு ஆகிய பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அடிமுறை, குத்துவரிசை ஆகிய பயிற்சியும் கொடுத்துட்ருக்குறோம். இது என்னுடைய முதல் வீடியோ. அடுத்தடுத்த வீடியோ அந்த பயிற்சி சார்ந்த வீடியோவாக வரும். உங்களுடைய பேராதரவை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.